அன்புக்கு பாத்திரமானவர்கள் இல்லைன்னா காலை வைக்க முடியாது. எங்கள் வீட்டம்மாவுக்கு அதிகம் எதுவும் சாமியை பற்றி ஒன்றும் தெரியாது. அன்றைக்கி ஐயாவை பார்த்துருப்பார். வந்தப்போ அவர் பாட்டில் உட்காந்துருந்தாரு. அவங்க இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. போகலாங்க என்னங்க நேரம் ஆகுதுன்னா அவங்க வந்து எங்கள் உள்ளே போய் சாமிக்கிட்ட நின்னோடனே என்னமோ பண்ணிச்சுன்னாங்க. அப்போ அதனுடைய திருவருளாக அவங்களுக்கு உணர்த்திருக்கிறார் சாமி. அதனால் இப்போ நாமளும் அதை உணரப்போகிறோம். இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் போய் சாப்பிட்டா தானே அங்கே இந்த கடைக்கு போனால் இன்னும் இது இப்படி இருக்கும், இப்படி சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லிட்டு போய் சாப்பிட்டா தான் அந்த சொன்னால் அது இப்படி சாப்பிடணும்னு தெரியும். அதனால் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டீங்களே, இப்போ எப்படி அது அப்புறம் திரும்பி இன்னொரு வாட்டி போவீங்க தரிசனத்துக்கு. அதனால தான் உங்களை முதல்ல கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகணுங்க. அதனால் ஐயா வந்து அன்றைக்கி பேசும்போதே நம்ம உணவு கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாங்கள் சாம்பார் சாதமாவது கிண்டி தந்துடுறோம், ஒரு 10 கிலோ போட்டால் போதுமேனாங்க. ஐயா நாங்கள் ஒரு நாள் தான் மாதத்தில் சாப்பாடு கொடுக்குறோம், அதனால் சாம்பார், ரசம், மோர், வடை, பாயசத்தோடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்களே சமைச்சிக்கிறோம். அதனால் உங்களுடைய அன்பு அடுத்த வேலை இன்னொரு தடவை